ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிஎம் விஜய் சார் வந்து தென் மாநிலங்களோட அந்த மாநாட்டில் வந்து என்ன பேசினார். 31st இதில் வந்து தமிழ்நாடு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க வென்யூவாக. ஸோ துணைத் தலைவராக தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் இருக்காருங்க. அதே மாதிரி தலைவராக இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சார் வந்து இருக்காருங்க. ஆமாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து சிஎம் விஜய் சார் வந்து சொன்னார்ன்றதை நான் இதில் சொல்ல போகிறேங்க. அதில் ஒரு பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸுமே நான் உடனுக்குடன் திரும்ப தளபதி விஜய் ரிலேட்டட் எல்லாமே எல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கு நான் போகிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருளை வந்து தடுக்கிறதுக்கான எல்லா சட்டத்தையுமே வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ இன்னும் இந்த அதுக்கான கம்ப்ளீட் பேன் மாதிரி கொண்டு வர போகிறாங்க கூடிய விரைவில்ன்றது வந்து அது ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெங்களூர்லேருந்து ஹொசூர் வரையுமே அந்த மெட்ரோ லைன் வந்து இழுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்ற மாதிரி அண்ணா வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காருங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீட் தேர்வு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காருங்க. நிறையா இஷ்யூஸ் அதனால் போயிட்டுருக்கறனால விஜய் வந்து இந்த ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. அதே மாதிரி ஆன்லைனில் வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து விற்கிற அந்த விஷயத்தை பற்றி வந்து கொஞ்சம் அதை பார்த்து பண்ணணும், அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நிறைய இது பண்ணணுன்ற அதுக்கான ரெக்வஸ்ட்டையும் வந்து விஜய் வந்து வச்சுருக்காருங்க. ஸோ அதே மாதிரி மாநிலத்தில் வந்து நீட்டை வந்து எக்ஸம்ஷன் பண்ணியிருக்காரு அல்லவா. ஸோ அதனால் வந்து எப்படி எடுக்கலான்றது பார்த்தீங்கன்னா, முன்னாடி எடுத்த மாதிரி தான் +2 மார்க்ஸு வச்சு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தென் மாநிலங்களுக்கான அந்த நிதி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. அதே மாதிரி முல்லை பெரியார் அணையில் வந்து ஒரு 152 அல்ல 53 அடிக்கு வந்து அந்த கன அடி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த 2 ஸ்டேட்டுக்குமே பெனிஃபிட் ஆகிற மாதிரி, கேரளா அண்ட் தமிழ்நாடு 2க்குமே பெனிஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணுன்றது ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காருங்க. அதே மாதிரி காவேரி விஷயத்தில் வந்து உச்சநீதிமன்றம் எடுக்கிற டெசிஷன்ஸை வந்து கன்சிடர் பண்ணணுன்றது தான் வந்து இதில் இதாக இருக்குங்க. ஸோ இதுதான் ஒரு மெயினாக எடுத்து வச்சுது. ஸோ அதை எடுத்தால் தான் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் யுனைட் ஆனால் தான் எல்லாருமே யுனைட்டடாக இருக்க முடியும் சவுத் ஸ்டேட்டில் அப்படின்றது தான் வந்து அண்ணன் வந்து ஹிண்ட் பண்ணியிருக்காருன்றது தான் இங்கே பாயிண்ட்டுங்க.